இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய சமுதாயத்துல டைரக்டாவே வட்டி வாங்கக்கூடிய ஒரு சாரார் இருப்பாங்க. டைரக்டாவே போய் பேங்க்ல கடன் வாங்குறது, லோனை வாங்குறது, வாங்கி வட்டி கட்டுறது, இப்படி ஒரு நடைமுறை இருக்குது. என்னதான் இருந்தாலும் என்ன வாகனத்தை வந்து பினான்ஸுக்கு வாங்குறது, தெளிவா வட்டின்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே செய்யக்கூடிய ஒரு சாரார் இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு தெரியாத விதத்துல இது வட்டின்ற கன்செப்டான்னு தெரியாம நிறைய பேர் வட்டிக்குள்ள போய் விடக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். வட்டின்றது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. வட்டியை பத்தி ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்கன்னு சொன்னா ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது. வட்டியை ஃபர்ஸ்ட் வந்து வட்டிக்கு நிரந்தர நரகம். வட்டின்ற இந்த பாவம் இருக்குது, இதுக்குரிய தண்டனை என்னன்னு கேட்டா சில பாவங்களை பொறுத்த மட்டும் மறுமையில தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போலாம்ன்ற மாதிரி ஒரு நிலை இருக்கும் நம்ம செய்யக்கூடிய சில பாவங்களுக்கு. ஆனா வட்டிக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. நிரந்தர நரகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு டேஞ்சரான விஷயம் தான் வட்டி. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வட்டி வாங்குறவனுக்கு அல்ல அதோட நிறுத்தி கொள்ளாம அதுக்கு முன்னாடி நிறைய என்ன செய்யறான், சில தண்டனைகளை கொடுக்கிறான். மறுமையில அவங்க எப்படி தெரியுமா எழுப்பப்படுவாங்க? ஷைத்தான் தீண்டியவனை போன்று, அதாவது பைத்தியக்காரனாக மறுமையில எழுப்பப்படுவாங்க என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்றத பத்தி சொல்லும் போதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க எப்படி எழுப்பப்படுறதுக்கு, பைத்தியக்காரர் கிறுக்கன் மாதிரி எழுப்பப்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا إِنَّمَا الْبَيْعُ مِثْلُ الرِّبَا. என்ன தெரியுமா காரணம்? வட்டின்றது பிசினஸ் போலதான், அதாவது பிசினஸும் வட்டியும் ஒண்ணுதான். அது வந்து வட்டின்றது ஒரு பாரம்பரியமான விஷயம், பிசினஸ் எப்படி அதே மாதிரி தான் வட்டி என்று சொன்னதுதான் அதுக்கு காரணம் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்லிட்டு சொல்றான், அஹல்லல்லாஹுல் பைஅ, அல்லாஹ் பிசினஸ் ஹலால் ஆக்குறான், பிசினஸ் ஹலால். அதே போல வஹர்ரமர் ரிபா, வட்டியை ஹராம் ஆக்குறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வட்டி வாங்குறவங்களுக்கு மறுமையில எப்படி எழுப்பப்படுவாங்கன்னா பைத்தியகாரங்களா எழுப்பப்படுவாங்க. காரணம் சொல்லும் போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அவங்க எப்படி சொல்றாங்க, பிசினஸ் வட்டி ரெண்டும் ஒண்ணுதான் என்ற கன்செப்ட்ல அவங்க இருந்தாங்க என்பதை பற்றி என்ன செய்யறான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப வந்து இன்னொரு இடத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், வட்டி வாங்குறவங்க அல்லாஹ்வுடைய தூதரோட போர் பிரகடனத்துக்கு தயாராங்க, ரசூலுல்லாஹ்வோட போர் செய்யறதுக்கு தயாராங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வட்டி வாங்குறதுக்கு எவ்வளவு டேஞ்சரான விஷயம்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதரோட போர் செய்யறதுக்கு சமன். யாராவது செய்வோமா? ரசூலுல்லாஹ்வை நம்ம உயிரை விட மேலாக, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி என்பது மூமின்களுடைய உயிரை விட மேலானவன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூமின்கள் அப்படித்தான் ரசூலுல்லாஹ் மதிப்பாங்க. அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக யாராவது ஃபைட் பண்ண போவோமா, யுத்தம் செய்ய போவோமா? அல்லாஹ் சொல்றான், நீ வட்டி வாங்குறியா, நீ அதை செய்யறதுக்கு சமன். அவ்வளவு கொடூரமான பாவமாக அல்லாஹ் இந்த வட்டியை வைக்கிறான். அதே போல வட்டி வாங்குறது, வட்டி கொடுக்கிறது, அதுக்கு சாட்சியா இருக்கிறது, இது எல்லாமே பாவத்துல ஒண்ணுதான். எல்லாமே நீ வட்டி கொடுத்ததுனால வந்து அது பாவம் குறைவு, வட்டி வாங்கினதுனால கூட அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். நான் வந்து சாட்சி கையெழுத்து தானே போட்டேன், நான் வட்டி வாங்கவே இல்லையே, சம்பந்தமே இல்லையே, நீ அதுக்கு சாட்சி கையெழுத்து ஷாஹிதா இருந்தால் கூட எல்லாம் ஒண்ணுதான். பாவத்துல சமன் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுது. எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதால இதை சொல்றாங்க, வட்டியை வந்து இல்லாம கேன்சல் பண்ணி விடுறாங்க, வட்டி இஸ்லாத்துல கூடாது என்பதை தெளிவா டிக்ளேர் பண்றாங்க. குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் ஏராளமான எச்சரிக்கைகளும் இருக்குது. ஏன்னு கேட்டா இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சாரார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வட்டிய தெரிஞ்சே வட்டி தான் சொல்லி வாங்குற கான்செப்ட் ஒன்று இருக்குது. இன்னொரு சாரார் என்னன்னு கேட்டா இது வட்டியாண்டு தெரியாம வட்டிக்குள்ள விடக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அது எப்படி இன்னைக்கு நிறைய இடங்களை பார்க்கலாம். ஏன்னு கேட்டா இன்னைக்கு உலக பொருளாதாரம் வந்து எப்படின்னா வட்டி அடிப்படையா வச்சுதான் எல்லா இடத்துலயுமே போயிட்டு இருக்குது. வட்டி தான். ஒரு நாடு கவர்மெண்டா இருந்தாலும் வட்டிக்கு கடன் வாங்குவாங்க. இன்னைக்கு இலங்கை அரசாங்கம் கடன் வாங்கி நாசமா போயிருக்குன்னா காரணம் என்ன? கோடி கணக்கில் வாங்குவாங்க, பில்லியன் கணக்கில் வாங்குவாங்க, எல்லாம் வட்டிக்கு தான் வாங்குவாங்க. வாங்கிட்டு வட்டி கட்டுறதுக்கே இவங்க வருமானம் சரியா போகும். அப்ப இன்னைக்கு உலகத்தை பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த வட்டி அடிப்படையா வச்சுதான் இயங்கி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஆட்களோட வியாபார மெத்தடை பாத்தீங்கன்னு சொன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ வட்டிக்குள்ள போய் விடுறாங்க. என்னது? இப்ப உதாரணமாக சொல்ல போனா இந்த நடைமுறைகள் நம்ம தெரியாம கூட நிறைய பேர் செஞ்சு கொண்டு இருக்கும். ஒருத்தர் வந்து பொருளாதாரத்தை கையில வச்சிருப்பார். உதாரணம் ஒரு 10 லட்சம் கையில காசு இருக்கும். அவர் வந்து பிசினஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவான்னு கேட்டா ரெண்டு மெத்தட்ல இது நடக்கும். ஒண்ணு, உங்களுக்கு ஒருத்தருக்கு பிசினஸ் தெரியும்னு சொன்னா அந்த பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு மாசம் நான் 10 லட்சம் தாங்க, எனக்கு மாசம் 20,000 தாங்க உதாரணத்துக்கு, அல்ல நான் 1 லட்சம் தாங்க, எனக்கு மாசம் 5,000 தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி எடுப்பாங்க. இது இஸ்லாத்துல கூடுமா? இது தெளிவான வட்டி. நீங்க வட்டிக்கு வந்து காசு கொடுத்தீங்க, நார்மலா எப்படி வட்டின்ற கான்செப்ட் எப்படி வரும்? ஒருத்தருக்கு நீங்க இப்ப உதாரணமா பேங்க்ல போய் கடன் வாங்கினீங்களே, 1 லட்சம் கடன் வாங்குவீங்க, அவன் பெர்சன்டேஜ் கணக்கு வச்சிருப்பான். 1 லட்சத்துக்கு உதாரணமா 10% அல்ல 2% 1 லட்சம் வாங்கினீங்கன்னு சொன்னா மாசம் நீங்க 2,500 ரூபாய் கட்டணும். மூலதனத்தை வேறையா கட்டணும், அது போக எக்ஸ்ட்ரா மாசம் 2,500 ரூபாய் கட்டணும். இதான் வட்டின்றது. அப்ப இவங்க வட்டின்னு பேரை சொல்லாம என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா பிசினஸ்ன்ற பேர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாசம் எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை தாங்கன்னு சொல்லி அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாங்குவாங்க. இது தெளிவான வட்டி. பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணா என்ன பண்ணலாம்னு கேட்டா வரக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து பெர்சன்டேஜ் கணக்கு தாங்கன்னா அதுல கணக்கு வேற.
நான் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன், ஒரு மாசத்துக்கு 10,000 வருமானம் வந்தேன்னு சொன்னா எனக்கு ஒரு 50 வீதத்தை தாங்க, நீங்க ஒரு 50 வீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி பெர்சன்டேஜ் கணக்கு, ப்ராஃபிட்ல பெர்சன்டேஜ் கணக்கு பேசினா வேற. நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் தாங்கன்னு சொல்லி சொன்னால் அது தெளிவான வட்டி. இது இன்னைக்கு நடைமுறையில சர்வ சாதாரணமா இருந்து கொண்டிருக்குது. பலர் தெரியாம செய்யறாங்க. இது வட்டி. வட்டினாலே என்ன, இந்த பேங்க்ல வைத்து கடன் வாங்குறதுதான் வட்டி, அல்லது பினான்ஸுக்கு வானம் வாங்குறதுதான் வட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு வகையான, இதுவும் வட்டி, தெளிவான வட்டி. அதே போல இதே இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னொரு செட்டப் நடக்கும். எப்படின்னு கேட்டா, நான் இன்வெஸ்ட் பண்றேன், 1 கோடியோ 10 லட்சமோ ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றேன். இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ப்ராஃபிட்ல பெர்சன்டேஜ் கணக்கு தாங்க, அது ஓகே. ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு வருமானம் வருதோ, ப்ராஃபிட் வந்தேன்னு சொன்னா ப்ராஃபிட் தாங்க, ப்ராஃபிட் வராட்டி பிரச்சனை கிடையாது. ஆனா நஷ்டம் வந்தா நஷ்டத்தை பொறுப்பெடுக்க மாட்டாங்க. 10 லட்சமா 50 லட்சமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீ பிசினஸ் பண்ணு, ப்ராஃபிட் வந்தா 1 லட்சம் ப்ராஃபிட் வந்தா நாங்க ஷேர் பண்ணிக்குவோம். ப்ராஃபிட் வராட்டி ஓகே, நஷ்டம் வந்தா மூலதனத்தை திருப்பி தந்துடணும். மூலதனத்தை கை வச்சவே கூடாது. மூலதனம் எந்த சிக்கல் வந்தாலும் மூலதனத்தை திருப்பி தந்துடணும். ஏன் 50 லட்சம் 50 லட்சமாவே இருக்கணும். ப்ராஃபிட் வந்தா பெர்சன்டேஜ் ஷேர் பண்ணிக்குவோம், வராட்டி கூட ஓகே. ஆனா பிசினஸ் முடியும் போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே திருப்பி தரணும். இது வட்டியா இல்லையா? வியாபாரம் என்ன? வியாபாரம் சொன்னாலே என்ன, லாபம் வரும் நஷ்டம் வரும், இதுக்கு பேர் தான் வியாபாரம். நஷ்டமே வரக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு பேர் வியாபாரம் கிடையாது, அதான் வட்டி. நீங்க பேங்க்லயோ அல்லது யார்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கினேன்னு சொன்னா, எப்படி வந்து அந்த 1 லட்சம் கடன் வாங்கினேன்னு வைங்களே, 2,500 ரூபாய் வட்டின்னு வாங்க. அந்த 2,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கவும் வேணும், அந்த 1 லட்சத்தை அப்படியே திருப்பி கொடுக்கவும் வேணும். இதுதான் இதுல நடக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் முழுமையா என்ன செய்வாங்க, அதுல கை வச்சு நஷ்டம் வந்தேன்னு சொன்னா என்ன செய்யணும், அதே பொறுப்பேற்றுக் கொள்ளணும். ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம், நஷ்டம் வருது, அதை ரைட் ஒரு 1 கோடி போட்டுருக்கிறேன்னா அதுல அந்த பெர்சன்டேஜ் எப்படி நஷ்டம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஷேர் பண்ணிக்கொள்றேன் என்று சொன்னா அதுக்கு பேர் பிசினஸ். போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே வேணும், அதுல வந்து ப்ராஃபிட் வந்தா ஓகே, நஷ்டம் வந்தா ஏத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா இது பிசினஸே கிடையாது. எப்படி எல்லாம் குர்ஆன்ல சொல்றானோ, இவங்க வந்து கிறுக்கர்களா மறுமையில பைத்தியர்களா எழுப்பப்படுறதுக்கு காரணம் என்ன, வட்டியும் பிசினஸ் ரெண்டும் உண்டுதான் என்று சொன்னது காரணமும் அதே கான்செப்ட் இதுல வருதா இல்லையா? வட்டியை பண்ணிட்டு பிசினஸ்ன்றாங்க. அப்ப இது நம்மள 99% ஆட்கள் தெரியாம தான் செய்யறாங்க. வட்டி தெரிஞ்சுட்டு எல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் இல்ல, பக்குவமான ஆட்களா இருந்தாலும் இதுல போய் ஸ்லிப் ஆவாங்க. அதே போல இன்னைக்கு இஸ்லாமிக் பேங்கிங்ன்ற மெத்தட்ல போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் பாக்குறோம். அப்ப வட்டி விஷயத்துல நம்முடைய பொருளாதாரத்துல எப்பவுமே எப்படி அடுத்தாக்கள பொருளாதாரம் புனிதமானதோ, அதே போல எப்படி ஹஜ்ஜத்துல் விதால ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதே போல வட்டியை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அந்த வட்டியை விட்டு முழுமையாக நாங்க என்ன செய்யணும், ஒதுங்கி இருக்கக்கூடிய மக்களாக நாங்க மாறணும்.